ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பல பேருக்கு கேஸ் ப்ராப்ளம் வந்த உடனே இன்றைக்கி தப்பாக நம்ம என்ன சாப்பிட்டோம், பருப்பு சாப்பிட்டோமா உருளைக்கிழங்கு சாப்பிட்டோமான்னு சாப்பாடு மேலே தான் பழியை தூக்கி போடுவோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி தண்ணி குடிக்கிறீங்கன்றதுல தான் 80% இந்த கேஸ் ப்ராப்ளமே இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் அவசர அவசரமாக சாப்பிட்றதாலேயும் கடகடன்னு தண்ணி குடிக்கிறதாலேயும் நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாதிரியான சயின்டிஃபிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அதை சிம்பிளாக எப்படி மாற்றிக்கலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அவசர அவசரமாக சாப்பிட்டா எப்படி கேஸ் ப்ராப்ளம் வரும்? நம்மளில் பல பேர் ஸ்கூல், காலேஜ் இல்லை ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னா, இல்லைனா ஃபோனை பார்த்துக்கிட்டே பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம அப்படியே முழுங்குவோம். இதனால் 2 பெரிய தப்பு நடக்கும். ஒன்று, ஏரோஃபேஜியா. நம்ம வாயை பெருசாக திறந்து அவசரமாக சாப்பாடை முழுங்கும்போது அதோட ஒரு பெரிய பகுதி காற்றையும் முழுங்குவோம். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் அவசர சாப்பாடோட ஒரு பலூன் அளவுக்கான காற்றும் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காற்று வயிறுக்குள்ளே போய் லாக் ஆகிடும். இது ஒரு பெரிய ஏப்பமாவோ இல்லை பின்னாடி ஒரு வயிறு வலியாக உங்களுக்கு மாறும். ரெண்டாவதா, என்சைம் டெஃபிஷியன்சி. நம்ம உமிழ்நீரில் அமைலேஸ்னு சொல்லப்படுற என்சைம் இருக்கும். இது ஜீரணத்துக்கு தேவையான என்சைம்ஸ். உணவை நல்லா மென்று சாப்பிடும்போது தான் நம்ம உமிழ்நீரில் இருக்கக்கூடிய இந்த அமைலேஸ்னு சொல்லப்படுற என்சைம் உணவோடு நல்லா கலந்து வாயிலேயே ஜீரணத்தை முடிக்கும். ஆனால் மெல்லாமல் முழுங்கும்போது வயிற்றுக்குள்ளே பாதி ஜீரணமான உணவு தான் போகுது. இது வயிறுக்கு போகிறப்போ ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இதனாலேயும் கேஸ் ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவதா, அண்ணாந்து கடகடன்னு தண்ணி குடித்தாலோ இல்லை கேப் விடாமல் தண்ணி குடித்தாலோ என்ன ஆகுதுன்னு அடுத்து பார்ப்போம். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான தப்பு என்னென்னா, வெயிலேருந்து வந்தாலோ இல்லை நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து கடகடன்னு கேப் விடாமல் குடிக்கிறது. இதுக்கு சயின்ஸில் கல்பிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அண்ணாந்து தண்ணி குடித்தாலோ இல்லை கேப் விடாமல் தண்ணி குடிக்கிறப்போ உங்கள் வாய்க்கும் தண்ணிக்கும் ஒரு ஏர் கேப் விழுது. நீங்கள் வேகமாக தண்ணி குடிக்கிறப்போ இந்த கேப்பில் இருக்க காற்றையும் சேர்த்து உள்ளே முழுங்குவீங்க. இந்த காற்று நேராக போய் உங்களுடைய லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிளிண்டர் மசிலை லூஸ் ஆக்கிடும். அதனால தான் கடகடன்னு தண்ணி குடித்த உடனே வயிறு புஷ்ஷுன்னு உப்பிடும். ஸோ சாதாரணமாகவே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இந்த 2 பழக்கங்களையும் நீங்கள் எப்படி சிம்பிளாக மாற்றலாம்? நீங்கள் இதுக்கு எந்த மருந்தும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, இல்லை கிச்சனில் போய் எதையாச்சும் முழுகணும்னு அவசியமும் இல்லை. இந்த 3 பழக்கங்களை மட்டும் மாற்றினா போதும். ஃபர்ஸ்ட், சூ வைஸ்லி. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா வாயிலேயே கூழ் மாதிரி மென்னி ரிலாக்ஸாக முழுங்குங்க. இதனால் காற்று உள்ளே போகாது, ஜீரணமும் சூப்பராக நடக்கும். தண்ணியை சிப் பண்ணணும், கல்ப்பாக குடிக்கக்கூடாது. தண்ணியை அண்ணாந்து குடிக்கிறதோ இல்லை கடகடன்னு குடிக்கிறதையோ நிப்பாட்டிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி சிப் பண்ணி குடிங்க. நீங்கள் சாப்பிட்றப்போ நோ ஃபோன் நோ டாக். சாப்பிட்றப்போ அதிகமாக பேசுறதையோ இல்லை டிவி ஃபோன் பார்க்குறதையோ தவிர்த்துக்கோங்க. வாய் வழியாக மூச்சு விடுறதை தவிர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சரி செஞ்சாலே பாதி கேஸ் ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ கேஸ் ப்ராப்ளம் சரியாகணும்னா மாத்திரை மருந்துகளை தேடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்றதை கவனித்து அதை மாற்றுங்க. இதுவும் இந்த கேஸ் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.